அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து சில திக்ரு பற்றி சொல்லுவோம். திக்ருகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் அலையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னை அழைக்கும் போது நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அப்படிங்கிறான். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் 3 தடவை சொன்னீங்கன்னா அல்லாஹ் தஆலா வந்து கேட்குறான். இது வந்து இன்றைக்கி வந்து ஆலிம்கள், உலமாக்கள், பெரிய பெரியவங்க, சூஃபியாக்கள், இறைநேசர்கள் எல்லாமே எப்படி அல்லாஹ் அடைஞ்சாங்க அப்படின்னா திக்ரின் மூலம்தான். இதில் விசேஷமாக குத்துபியா மௌலிது ஓதுவோம். அப்போ வந்து ஹவுசுல் ஆலத்துடைய பேரை சொல்லி அழைக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய இறைநேசர்களை வந்து நான் நேசிக்கிறேன், அதனால் அவங்க இறைநேசர்கள், அவங்கள் கேட்கும் காதாக, பார்க்கும் கண்ணாக, பேசும் வாயாக ஆகிறேன். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு யார்? அவங்க சஹாபி. உமர் அலி அல்லாஹ் யார்? சஹாபி. அல்லாஹ் சொல்கிறான், உமர் அலி அல்லாஹனுடைய வாயில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க தீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அந்த ஹதீஸுகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுறதுக்கு வாழை வேகமாக உருவிட்டு போனவங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி மாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயத்திற்காக. ஏன் அப்படின்னா, அவங்க தூங்கும்போது அல்லாஹ் எப்படி தூங்குங்கிறது ஒழுங்குமுறை இருக்குது. மீம் வடிவில் தூங்குவாங்க. அதாவது பொதுவாகவே அந்த காலை மடக்கி சுருக்கமாக அப்படி தூங்குவாங்க. உங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூஜஹலையாவது உமர் அலி அல்லாஹனுடையாவது எனக்கு என் பக்கம் திருப்பி வைங்க, இந்த தீனை வந்து சம்பூர்ணமாக்க அப்படி. அல்லாஹ் தஆலா உமர் அலி அல்லாஹனுடைய அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுக்குறாங்க தீனுக்கு. 39 பேர் இஸ்லாத்துக்கு தழுவிட்டாங்க. 40வது பேராக வரவங்க தான் உமர் அலி அல்லாஹ்னு. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி நிற்கிறேன், யாராவது அவங்கள எதிர்க்கிறவங்களுக்கு என்னாண்டு மலைக்கு உச்சிக்கு மேலே நின்று சொன்னாங்க. ஏண்டா உமருடைய அவங்க பேச மாட்டாங்க, அவங்க வாழை தான் பேசும். ஏண்டா இதெல்லாம் அவங்களாம் ஜமாலியத் அப்படிங்கிறது 2 இருக்குது. இதே மாதிரி இறைநேசர்கள் இடத்துலையும் 2 இருக்குது. 2 தன்மைகள் இருக்குது, ஜலாலியத்து, ஜமாலியத்து. சில வலிமார்கள் வந்து அமைதியாகவே இருப்பாங்க, எந்த ஒரு இது பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் துவா செய்வாங்க. எல்லா வலிமார்களுமே துவா செய்வாங்க. ஜலாலியத்துங்கிறவங்க எப்படின்னா தீனை வந்து வேகமாக சொல்லி கொடுப்பாங்க. தப்பு செஞ்சால் உடனே தண்டனை கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனால் நீங்கள் தவறுகள் செஞ்சால் இப்போ ராவுத்தரப்பா அப்படிலாம் ஜலாலியத்து, ஆத்தங்கரம்மா ஜலாலியத்து, மொயனாண்டவங்க ஜலாலியத்து. இவங்கெல்லாம் வந்து ஜலாலியத்து அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவங்க இடத்துல போகும்போதே நம்ம வந்து ஒழுக்கம் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். இப்போ பாஷா நாயகம் ஜமாலியத்து யார்? நம்ம ஏர்வாடி சையத் இப்ராஹிம் பாஷா இருக்காங்களே, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள 18வது தலைமுறை. ஆனால் நமக்கு முரீது கொடுத்தவங்க பாஷா நாயத்து வந்து கனவுல சொன்னது ஹவுசுலால் தான் முரீது கொடுத்தாங்க நமக்கு. அவங்களுடைய முரீதுன்னு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முரீதுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே வருஷத்துக்கு 3000 முரீதுங்களை மொயனாண்டவங்க உருவாக்குவாங்க. அவங்க ஒரு மேடையில் பேசுனாங்க அப்படின்னா 70,000 பேர் அந்த மேடையில் பேச்சை கேட்குவாங்களாம். எப்படிங்க? இன்றைக்கி மைக்கு கட்டி இது கட்டி இன்றைக்கி ஒரு தப்லீக் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, சுன்னத்து ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எப்படி இங்கேருந்து அது வரைக்கும் மைக்கு கட்டணும். ஆனால் மொயனாண்டவங்க பேச ஆரம்பிக்கும் போது 70,000 பேர் கேட்குமா. முதல்ல உள்ளவங்க எப்படி கேட்டாங்களோ அதேமாரி கடைசி சர்பில் உள்ளவங்களும் பதில் சொல்லுவாங்களாம். அதே அவங்க பேசுகிறது அங்கேயும் விளங்குமா. அப்போ இது எப்படி அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த குரல் வந்து எந்தளவுக்கு இருக்குது, எந்தளவுக்கு வல்லமையாக இருக்குது, எந்தளவுக்கு வேகமாக இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அறிய முடியாது. இதெல்லாம் ஹக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம். ஆனால் நான் உண்டா பொய்யா, இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் அறிவோம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே உண்மை தான். இப்போ நான் திக்ரு சில இது சொல்லித்தரேன். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்ர் இருக்க, திக்ரிலே சிறந்தது. இதை 100 தடவை டெய்லி ஓதிக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். ஓதிக்கிட்டு யா ஹையும் யா கையும், அப்புறம் யா ஹக்கு, யாதல் ஜலாலி வலிக்கிறான், இதெல்லாம் தொடர்ச்சியாக ஓதிட்டு 100 தடவை ஓதிட்டு மொயனாண்டவங்க பேரை சொல்லி அவங்க மௌலிது, அதாவது மௌலிது ஓதும்போது ஓதுவோம். அங்கே வந்து ஏர்வாடிலையும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நாங்கள் திக்ரு மஜ்லிஸ் வைப்போம். அதில் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம தான் வைப்போம். அதை வைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தா. இறைநேசர்களுடைய துஆ பரக்கத்தில் இன்றைக்கும் வந்து பெரியவங்கள்லாம் சில பேர் ஆலிம்களும் சரி, சில கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்து அந்த இதை ஓதுவாங்க, ஓதி பயன்பெற்றுட்ருக்காங்க. எப்பேற்பட்ட முசீபத்தும் அந்த வீட்டில் இருக்காது அவங்க பேரை சொல்லி ஓதும்போது. இதெல்லாம் உண்மை, அனுபவ ரீதியாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன்.
அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லுங்கள். ஹவுசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா ஷேக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா நூர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா குத்துப் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. என்ன இந்த மாதிரி அவங்களுடைய திருநாமம் 11 இருக்குது. இதில் நீங்கள் குறைஞ்சது 5 6 உங்களால் எத்தனை அத்தனை பேரையும் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள். 100 தடவை சொல்லுங்கள். இல்லாட்டி மொத்தத்துக்கு ஒரு 100 தடவை இந்த பேர்களை உச்சரித்து அதை உச்சரிக்கும் போதே வந்து கொஞ்சம் வேகங்கள் வீட்டில் வந்து நம்ம அந்த திக்ரு ஓதும்போதுன்னா எப்படி சொல்லணுண்டா, ஹவுசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா ஷேக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா நூர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா குத்துப் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, வல் குத்துபு ரப்பானி வல் குத்துபு சமதானி வல் குத்துபு நூரானி, யா முஹையத் அப்துல் காதிர் ஜீலானி, ஹவுசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. இது மாதிரி ஓதுங்க. இது வந்து பெரிய இது. நான் 11 இதுவுமே சொல்லுவேன். உங்களுக்கு சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதை நீங்கள் என்ன ஹாஜத்தாக இருந்தாலும் ஹலாலான ஹாஜத்துகளை நீங்கள் அல்லா இடத்துல கேட்கும்போது இந்த திக்ருகளையும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தையும் சொல்லிவிட்டு மொயனாண்டு அவங்களுடைய முறிது வச்சு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அல்லா இடத்துல இது வசீலா அவங்கள்ட்ட நீங்கள் வசீலா சொல்லி கேளுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் உண்மையான முறையில் இதை கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். வலிமார்களுடைய துஆவுல இன்ஷா அல்லாஹ். இதை கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்கிருபை ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.